ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். டேனியல் chapter 3 verse 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்டோம். 3 நண்பர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு ராஜாவுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல், அந்த ராஜா செய்த பொற்சிலையை வணங்காமல், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வைராக்கியமாக சொல்லுகிறார்கள். Dear child of God, there are 3 friends whose names were Shadrach, Meshach and Abednego. They don't want to worship the golden statue which the king of the land has made, but they say our Lord God will deliver us from the fiery furnace. If they don't worship that statue, they will be thrown into the fiery furnace. They don't worry about the fiery furnace because they know the Lord whom they worship will deliver them out of the fiery furnace and also from the hands of the king of the land. What a great faith they had. In this land, there are authorities, there are kings, they make rules against God's people to do things against God's will. But we have to believe that our Lord God is greater than the king, and his laws are greater than the laws of the land. So we need to always believe that our Lord God will protect us from every oppression. That is what we need to understand today. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ராஜா எப்பேற்பட்ட சட்டத்தை உண்டு பண்ணினாலும் அந்த ராஜாவின் கட்டளைக்கும் அந்த ராஜாவுக்கும் நாம் கீழ்ப்படியாமல் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை தப்புவிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். It is the great faith that we should believe that our Lord Jesus will deliver us from any kinds of situations when you follow him, when you have faith on him. That is what these 3 friends had. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அவர் அக்கினி சூளைக்கும் தப்புவிக்கிறவர். அவர் எப்படி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தப்புவித்தாரோ அப்படியே உங்களையும் தப்புவிப்பார். The same way our Lord God delivered these 3 friends, he will also deliver you. He will always be with you. He will walk with you and he will comfort you and he will bless you so that you will not be hurt by any means. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கூட நீர் நடந்த தேவன், அவர்களை எப்படி தப்புவித்தீரோ அப்படியே உம்முடைய பிள்ளைகளையும் தப்புவித்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நெருக்கங்களுக்கும் எல்லா இடுக்கண்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும், இரத்த கொட்டைகளாக மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.